சார் ஏஆர் முருகதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் மதராசி படத்தினுடைய ப்ரமோஷன்ஸ்க்கு அவர் பண்ணக்கூடிய இன்டர்வியூஸ்ல முழுக்க விஜய் அவர்களை பற்றி ஆங்கர்ஸ் தான் வந்து கேட்கறாங்களே தவிர அவர் வந்து எதுவும் பேச மாட்டார். அதுக்கான காரணம் என்ன சார்? இல்லைம்மா, அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, துப்பாக்கி படத்தில் வந்து எஸ்ஏ சந்திரசேகர் கிட்ட வந்து முருகதாஸ் வந்து ஒரு கதை சொல்கிறாரு. அப்புறம் வந்து அந்த கதையை வந்து விஜயும் எஸ்ஏ சந்திரசேகரும் சேர்ந்து கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து விஜய்க்கு பிடிச்சிருச்சு. உடனே நம்ம பண்ணலாம் சார் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாரு, ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா முருகதாஸ் வந்து பாதி கதை தான் சொல்லியிருந்தாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் சொல்லியிருந்தாரு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் என்னங்கிறத வந்து நான் இனிமேல் தான் தயார் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து விஜய்கிட்ட சொல்லியிருந்தாரு. விஜய் என்ன சொன்னார்னா, ஒரு வாரம் கழித்து நம்ம பேசிக்கலாம், 10 நாள் இங்கே ஒரு லைனை ஸ்கெலிட்டனை ரெடி பண்ணுங்க, நம்ம மறுபடியும் கேட்கலாம்னு சொல்றாரு. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு மறுபடியும் விஜய்கிட்ட போய் ஒரு லைன் ஒன்று சொல்றாரு. அதாவது வந்து எப்படி சொல்றது, இப்படி பண்றோம் இப்படி போறோம் அப்படிங்கிறத சொன்னோன்னே விஜய் ஓகே ஷூட்டிங் போகலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல பிளான் பண்ணி போறாங்க. ஸோ இந்த படத்தை வந்து எஸ்ஏ சந்திரசேகர் தான் வந்து தயாரிக்கிறதா இருந்துச்சு ஆரம்பத்தில். எஸ்ஏ சந்திரசேகர்கிட்ட வந்து முருகதாஸ் வந்து சம்பளம் பேசுறதுக்கு போறாரு. ஏன்னா வந்து எஸ்ஏ சந்திரசேகர் தான் அன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டாரு, விஜய் வந்து நடிக்க மட்டும்தான் செஞ்சாரு. ஸோ எஸ்ஏ சந்திரசேகர்கிட்ட சம்பளம் கேட்கிறாரு முருகதாஸ், ஒரு பெரிய சம்பளம் சொல்றாரு. பெரிய சம்பளத்தை கேட்டோன்னே எஸ்ஏ சந்திரசேகர் வந்து ஒரு கிண்டலும் கேலியுமா வந்து முருகதாஸை பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, நீங்க கேட்கிற சம்பளத்துல ஒரு 4 படம் எடுத்துடலாம், நீங்க என்ன இவ்வளவு பெரிய சம்பளத்தை கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி முருகதாஸ்ட்ட சொல்றாரு. முருகதாஸ் அன்னைக்கு ஒரு பிரபல இயக்குனரா இருக்கிறார். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கஜினி எல்லாம் கொடுத்துட்டாரு, தீனா எல்லாம் கொடுத்துட்டாரு. ஸோ அவருக்கு வந்து மனசுல ஒரு வருத்தம், என்னடா நம்ம வந்து ஒரு சம்பளம் கேட்கிறோம், கிண்டலா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் நான் வரேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டாரு. இதை போய் அவர் வந்து முருகதாஸ் வந்து விஜய் கிட்ட சொல்றாரு. விஜய் வந்து இதை கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி பேசுறாரு. அப்பா இந்த மாதிரி வந்து ஒரு இயக்குனர், அவர் வந்து வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு, அவர் ஒரு சம்பளம் கேட்கிறாருன்னா அதை கொடுத்துருங்க, அதை விட்டுட்டு நீங்க வந்து அவரை ஏன் நக்கல் பண்றீங்க, கிண்டல் பண்றீங்க, அவரோட ஊதியத்தை கொடுத்துருங்கன்னும் போது எஸ்ஏ சந்திரசேகர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ஈகோ ப்ராப்ளம். அதாவது என்ன இவ்வளவு பெரிய சம்பளம் கேட்கிறாரு, நாலாம் கிட்டத்தட்ட 50-60 படம் பண்ணிட்டேன், நாலாம் இன்னைக்கு 10 லட்சம் 5 லட்சம் தான் வாங்கிட்டு இருக்கேன். சார் அப்பா உங்க கதை வேற, இப்ப இருக்கிற இயக்குநர்களுடைய கதை வேற, நீங்க வந்து அவர் கேட்கிற சம்பளத்தை கொடுங்க, அவரை கமிட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. மறுபடியும் வந்து முருகதாஸ் வந்து எஸ்எஸ்சி கிட்ட போறாரு. அவர் கேட்குற சம்பளத்தை வந்து எஸ்எஸ்சி கொடுக்குறாரு, ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. கதை வந்து எவ்வளோ பட்ஜெட் அது இதுன்னு பேசும்போது எஸ்எஸ்சிக்கு வந்து அந்த படத்தை வந்து தொடர்ந்து எடுக்கிறதுல உடன்பாடு இல்லை.